ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சீசன் 1ல வெறும் 6 எபிசோடு தான் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு லேடி ஒருத்தங்க டெய்லி கரெக்டாக 3:33க்கு எழுந்துக்கிறாங்க. அவங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. எதனால அவங்க அந்த டைமுக்கு எழுந்துக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் இந்த சீரீஸோடைய முழு கதையே. ஸோ ஒன்லைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. உள்ள கதை வேற லெவல்ல இருக்கும். அதோட ட்விஸ்டடான எண்டிங்கும் இருக்கு. ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டெவில்ஸ் ஹவர்ன்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸோடைய சீசன் 1 தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்துல ஒரு இன்ட்ரோகேஷன் ரூம்ல ஒருத்தர் ஒரு லேடியை விசாரிக்கிறாரு. இவங்களோட பேரு தான் லூசி. கொஞ்சம் சோகமா ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அதோட கண்ணுல காயமா இருக்கு, உதட்டுலயும் அடிபட்டு இருக்கு. விசாரணை பண்றவரு நம்ம லூசி கிட்ட, உனக்கு தேஜா உனா என்னன்னு தெரியுமா? நீங்க ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கா? உன் வாழ்க்கை உன்னோடது கிடையாது, வேற யாரோடதோ அப்படின்னு உனக்கு தோணுதா? இப்படின்னு லூசிக்கு புரியாத மாதிரியான விஷயங்களையே அவரு பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு லூசியும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. சோ லூசிக்கு எப்படி காயம் பட்டுச்சு, அவங்கள யாரு விசாரிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கதை லூசியோடைய பாஸ்ட் லைஃபுக்கு போகுது. சோ லூசி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அதுவும் கரெக்டா 3:33க்கு. சோ டெய்லி இதே டைமுக்கு தான் எழுந்துப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமும் வராது. ஸோ அதனால கிச்சனுக்கு போயிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையனோட உருவம். இவங்க பயந்து போயிடுறாங்க. அது நம்ம லூசியோடைய பையன் தான். அந்த பையனோட பேர் வந்து ஐசக். லூசியும், ஐசக் இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசினா அந்த பையன் அப்படியே அமைதியா உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த ஐசக் வந்து கொஞ்சம் கிரீப்பியா தான் இருப்பான் பையன். லூசியும் பக்கத்துல வந்து நீ ஓகே தானடா அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் பதிலுக்கு நீ ஓகே தானடா அப்படின்னு நம்ம லூசி என்ன சொல்றாங்களோ அதையே ரிப்பீட் பண்றான். ஸோ லூசிக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி நீ போய் தூங்கு அப்படின்னு ஐசக்க பெட்ல படுக்க வச்சுட்டு வராங்க. விடிஞ்ச உடனேயுமே ஐசக்க கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போறாங்க. அவங்களோட பேரு டாக்டர் பெனட். லூசியும் ஐசக்க பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு எந்தவித உணர்ச்சியும் இல்ல, அழமாட்டான், சிரிக்க மாட்டான், அவ்வளவு ஏன் கோவம் கூட பட மாட்டான். டாக்டர் பெனட்டும் லூசி கிட்ட உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் மைக்கு கூட சில பிரச்சனை பிரிஞ்சுதான் இருக்கும், எப்பயாவது தான் வருவாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன் தான் டாக்டர், எனக்கு வந்துட்டு என்ன ஆனாலும் சரி காலையில கரெக்டா 3:33க்கு முழிப்பு வந்துடும். எழுந்து கிச்சனுக்கு வந்தா இவன் வந்து நிக்கிறான். டாக்டரும் ஐசக் கிட்ட, ஐசக் அந்த நேரத்துக்கு நீ ஏன் கிச்சனுக்கு வந்த? ஏன்னா நான் மேரடித்தை தேடி வந்தேன், மேரடித் அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, மேரடித் யாருன்னு டாக்டருக்கு புரியல. உடனே நம்ம லூசியும் அது வந்து இவனோட இமேஜினரி ஃப்ரெண்டு. உடனே ஐசக்கு அது ஒன்றும் இமேஜினரி ஃப்ரெண்டு கிடையாது, உண்மையான ஆள் அவங்க. இப்படிதான் டாக்டர் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே டாக்டரும் இமேஜினரி ஃப்ரெண்டு இருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான், கவலைப்படாதீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐசக்கும் நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அப்புறம் நம்ம லூசி வந்து ஒர்க்குக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஷேன் ஃபிஷர் அப்படின்ற ஒருத்தர் டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணிருக்காரு. தன் சொந்த பொண்ணையே அவரு பயங்கரமா அடிச்சிருக்காரு. சோ இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்றாரு. நீங்க பண்ணாம தான் உங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? சொந்த பொண்ணை இப்படி அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையான்ட்டு அந்த ஷேன்ன்றவரை பயங்கரமா திட்டுறாங்க. இவ கதை அப்படியே ஒரு டிடெக்டிவ் கிட்ட போகுது. அவரு ஒரு கிரைம் சீனுக்கு போறாரு. அங்க ஒரு கொலை நடந்திருக்கு, ரொம்ப கொடூரமா. ஆனா இவரு இயர்பட்ஸ்ல சாங் கேட்டுக்கிட்டே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இறந்து போன அந்த பர்சன் இருக்கிற ரூம்லயே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அதை இவர் ஆன் பண்ணும்பொழுது கடைசியா பான் பார்த்த மாதிரியான வெப்சைட்ல இருக்காது. உடனே டிடெக்டிவ் ஹெரால்டும் பால்கனிக்கு போறாரு. பின்னாடியே அவருடைய பார்ட்னரும் வரும்போதுதான் அப்ப டிடெக்டிவ் சொல்றாரு, வியர்டு டைம் ஆஃப் த டே ஃபார் ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்றாரு. பின்னாடி அந்த பார்ட்னரும் என்னது வெடி வெடிக்க வியர்டான டைமா, என்ன உளறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, டிடெக்டிவ் வந்துட்டு மனசளவுல ஒரு மாதிரி குழம்புன மாதிரி இருக்காரு. பார்ட்னரும் உங்களுக்கு ஒன்றும் இல்லையேன்னு கேட்க, அவரும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றாரு. பட் ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ கதை அப்படியே ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. அதான் நம்ம லூசி முகத்தில் அடிபட்டு இருக்கும். யாரோ ஒருத்தர் லூசியை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்தா உனக்கு என்ன தோணுது, கொலகாரனா இல்லை ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத விஷயத்த அவரு லூசி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ லூசிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பாஸ்ட் கனெக்ஷன் இருக்கும் போல. கதை அகைன் பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம லூசி 3:33க்கு காலங்கத்தால எழுந்துக்கிறாங்க. ஆனா அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கனவுல சில விஷுவல்ஸா கிளாக் ஓடுற மாதிரியும் கன் சவுண்ட் கேட்கற மாதிரியும் யாரோ சுடுற மாதிரிலாம் தோணுது. அவங்க கூடவே அவங்க ஹஸ்பண்டான மைக்கும் இருக்காரு. அவரு நம்ம லூசியை பார்க்கறதுக்கு மட்டும் வருவாரு போல. ஐசக் எழுந்துக்கிறதுக்குள்ள சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த மைக்கை மேரேஜ் பண்ணதுனால அவரோட ஃபேமிலி நேம் தான் நம்ம லூசிக்கு இருந்திருக்கும். ஆனா லூசி இப்போ திரும்ப அவங்களுடைய அப்பா பேரையே போட போறாங்களாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில டைவர்ஸ் ஆக போகுது. லூசி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் இருக்காரு
இருக்காருல, அவரு கொலை நடந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பர்சனும் சொல்றாரு, ரெட் கலர்ல ஒரு வேன் ஒண்ணு இறந்து போன அந்த ஆளுடைய வீட்டு வாசல்ல 2 வாரமா நின்னுகிட்டு இருந்தது. ஆனா இப்ப அது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாரு, ஒருவேளை அந்த ரெட் கலர் வேனு கொலைகாரனுடையதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேனை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம லூசியோடைய பையன் ஐசக்கு ஸ்கூல்ல இருக்கும் பொழுது ஒரு புள்ளி பையன் வந்து ரொம்ப ஓவரா பண்றான். சும்மா சும்மா ஐசக் கிட்ட வம்பு பண்ண ஐசக்கு பதிலுக்கு அடிப்பான்னு பார்த்தா நேரா அந்த புள்ளி பையனுடைய பேகை கண்டுபிடிச்சி அதுலயே மூச்சா போயிடுறான். இந்த விஷயம் டீச்சருக்கு தெரிய வந்து நம்ம லூசியை கூப்பிடுறாங்க. லூசியும் ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் கிட்ட பேசும்போது தான், மேடம் உங்க பையன் வேற ஒரு ஸ்டூடெண்டோடைய பேக்லயே மூச்சா போயிருக்கான், அவன் தான் போயிருப்பான்னு எப்படி நீங்க அவனை அக்யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, மேடம் நான் தான் பண்ணனு உங்க பையனே சொல்றான். உடனே லூசியும் ஐசக் கிட்ட நீ அதை பண்ணனு சொல்லி கேட்க அந்த பையனும் ஆமான்னு சொல்றான். ஏன்னு கேட்டா அவங்க பாத்ரூமை அங்க நகர்த்தி வச்சுட்டாங்களாம். உடனே டீச்சரும் பாத்ரூம் எங்க இருக்குன்னு ஐசக்கு நல்லாவே தெரியும், ஆனா வேணும்னே அந்த பேக்ல போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்ல லூசியால தாங்கிக்க முடியல. டீச்சர் ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க, அந்த பையனோட பேக் எவ்வளோன்னு கேளுங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஐசக்க கூட்டிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப கதை வந்து நைட் டைம்ல ஒரு பழைய கிளாக் மாதிரி இருக்கு. அதோட ஒரு லேடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஹிடன் கீயை எடுத்து ஒரு ஷார்ட் கன்னையும் எடுத்து அவங்களையே ஷூட் பண்ணிக்க போறாங்க. ட்ரிகரையும் பிரஸ் பண்றாங்க. சடனா பார்த்தா லூசி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. வந்தது வந்து அவங்க கனவு தான். கரெக்டா 3:33க்கு ஏந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி அந்த ஐசக்கு பெட் சைட்ல நிக்கிறாரு. லூசியும் பயந்து போறாங்க. ஐசக் இந்த மாதிரி அம்மாவை பயம்படுத்த கூடாது, நீ தூங்காம இங்க என்ன பண்ற அப்படின்னு ஐசக்க தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தூக்கம் வராதுல, அதனால கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டு குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து ஃப்ரிட்ஜ்ல ஐசக் வரைஞ்ச ஒரு டிராயிங் ஒன்னு, மேரி டெத் அப்படின்ற இமேஜினரி ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மாதிரி இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இவங்க கிச்சன்ல இருக்கும்பொழுது சடனா பின்னாடி யாரோ சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி சவுண்டு. லூசியும் யார் அது ஐசக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு அகைன் ஃப்ரிட்ஜை பார்த்தா அங்க ஒரே ஒரு டிராயிங் தானே இருந்தது, ஆனா இப்ப பார்த்தா நிறைய டிராயிங்கா இருக்கு. சடனா திரும்பவும் அது பழைய மாதிரியே ஒரே ஒரு டிராயிங்கா அந்த மேரிடத்தோடைய டிராயிங்கா இருக்கு. நடந்த எதுவும் நம்ம லூசிக்கு புரியல. ஐசக் கிட்ட வேற நம்ம கோவமா நடந்துகிட்டோமே அப்படின்னு ஐசக்க போய் பார்த்து இவங்க சாரி கேட்கறாங்க. அப்போ அந்த பையன் நம்ம லூசிக்கு பின்னாடி பார்த்து அம்மா யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி கேட்க லூசியும் திரும்பி பார்க்கறாங்க. ஆனா அங்க யாரையும் காணோம். ஸோ நம்ம பையனுக்கு ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஸோ விடிஞ்சதும் வேலையா லூசி வந்துட்டு ஒரு லேடியை பார்க்க போறாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தரை விசாரிச்சிருப்பாங்கல்ல, ஷெயின் அப்படின்ற ஒருத்தர், அவரு கூட டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் பண்ணிருப்பாரு. அவருடைய ஒய்ஃப் பொண்ணை பார்க்கறதுக்கு தான் போறாங்களே. அதோட ஒரு கை குழந்தையும் இருக்கு. அந்த ஷெயின்ன்றவரு அடிக்கடி பிரச்சனை பண்ணாரு. அதனால தான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம லூசியும் வந்து வார்ன் பண்ணிருப்பாங்க, இதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் திரும்ப வந்தாரு எதுவும் பிரச்சனை பண்றாருன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு லூசி சொல்றாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொம்மையை கொண்டு வந்து கொடுக்க சடனா நம்ம லூசிக்கு அந்த பொம்மையில ரத்தம் இருக்கிற மாதிரியும் இந்த குட்டி பொண்ணு இறந்து போன மாதிரிலாம் தோணுது. இந்த விஷயங்கள் இன்னும் நடக்கல, ஆனா இது நடக்குமோன்னு பயமா இருக்கு, ப்ளீஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப நம்ம லூசி சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் ஜோனா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருப்பாங்க. அது ஒரு பழைய கேஸ். ஆனா அந்த கேஸ்ல வந்து ரெட் கலர் வேன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு ஹைவே ரோட்டுக்கு திடீர்னு எங்க இருந்தோ சந்துக்குள்ள இருந்து அந்த ரெட் கலர் வேன் வந்திருக்கு. அந்த குழந்தைய கடத்தினவனா இருக்கட்டும் இல்ல இப்ப இந்த கொலைய பண்ணவனா இருக்கட்டும், 2 பேருமே ஒரே ஆளு தான் அப்படின்னு டிடெக்டிவ் ஒரு முடிவுக்கு வராரு. எங்க நம்ம லூசி வந்து அந்த சைக்காட்ரிக் டாக்டரான பெனட்டை வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி ஐசக்கு வேற ஒரு பையனுடைய பேக்ல மூச்சா போயிட்டான்ற விஷயத்த சொல்ல, ஆனா டாக்டருக்கு வந்து ஐசக்கை விடவே நம்ம லூசி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எப்படி நீங்க கரெக்டா 3:33க்கு எழுந்துக்கிறீங்க? இப்பன்னு கிடையாது, சின்ன வயசுல இருந்தே கரெக்டா நான் அந்த டைம்ல தான் எழுந்துப்பேனே. அதோட எனக்கு அடிக்கடி தேஜாவு மாதிரிலாம் வரும், எனக்கு வர விஷுவல்ஸ்லாம் அப்படியே ரியலா நடக்கும்னு சொல்றாங்க. அதோட டாக்டர் நான் எழுந்துக்கிறேன்ல இந்த 3:33 இத தி டெவில்ஸ் ஹவர்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, டாக்டர் வந்து சயின்ஸ் மருந்து மாத்திரை இதெல்லாம் நம்புறவங்க இந்த டெவில் ஹவர் இதெல்லாம் நம்ப போறாங்க. லூசியும் டாக்டர் என்ன பத்திலாம் கவலை இல்லை, எனக்கு என் பையனை பத்தி தான் கவலை, ப்ளீஸ் எப்படியாவது ஐசக்க மட்டும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐசக்க கூட்டிட்டு கார்ல இவங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஐசக்க எப்படியாவது சிரிப்பேத்தணும் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டே வராங்க. ஐசக்கும் லைட்டா சிரிக்கிற மாதிரி பண்ண இதை நோட் பண்ண லூசியும் ஐசக் நீ சிரிக்கிறியா அப்படின்னு, ஏன்னா இது வரைக்கும் இந்த பையன் சிரிச்சு அவங்க பார்த்ததே இல்ல, அதனால ரோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம ஐசக் நீ சிரிச்சதானு ஐசக்கையே பார்க்கும்பொழுது ரோட்ல ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க, அவங்க மேல மோதி இருப்பாங்க, ஆனா ஜஸ்ட் மிஸ். டக்குன்னு லூசி பார்த்து பிரேக் அடிச்சிட்டாங்க. இறங்கி போய் அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி ரோட்ல விளையாட வேணாம்னு சொல்லுங்க பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரு என்னன்னு கேட்க அப்பாவும் சொல்றாரு மேரிடித் அப்படின்னு. இதை கேட்கிற லூசிக்கு ஷாக்கு. இங்க ஐசக்கும் மேரிடித்தும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எங்க திரும்பவும் நம்ம லூசி
லூசியோடைய கனவுல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி ஒருத்தங்க தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சுட முடியல. ஏன்னா கன்னு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. உடனே அந்த லேடி வந்து கோல்டன் பின்னு ஒண்ணு அது மேல காலை மிதிச்சிடுறாங்க போல. உடனே அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த லேடியோடைய பொண்ணு, அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே வராங்க. உடனே இந்த லேடியும், லூசி என்ன ஆச்சு, கெட்ட கனவா, கவலைப்படாத, கெட்ட கனவால நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆறுதல் படுத்துறாங்க. அந்த குட்டி பொண்ணு தான் லூசி. லூசியோடைய அம்மா தான் சாகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. இந்த விஷயங்கள் தான் லூசிக்கு தினமும் கனவா வருது. இப்ப லூசியோடைய அம்மா வயசாகி போயிருக்காங்க. லூசியும் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஞாபகம் மறதி மாதிரி வந்தது லூசின்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா திடீர்னு லூசி இது நீயா, என்ன பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு அவங்க அலறாங்க. சடனா இதெல்லாம் உண்மையா, நீ உண்மைதானா அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்களா. டக்குனு லூசி என்ன பண்றாங்கன்னா டிராயர்ல இருந்து அந்த கோல்டு பின் இருக்குல்ல அதை கொண்டு வந்து அம்மாவோட கையில கொடுத்து, அம்மா பாருங்க இது ரியல், நீங்களும் ரியல் அப்படின்னு சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அந்த ரெட் கலர் வேன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத காடு மாதிரியான இடத்துல தான் அது இருக்கு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடும்பொழுது டேஷ் கேம் ஒன்னு கிடைச்சிருக்கு. யார அந்த கொலகாரன் சம்பவம் பண்ண போறானோ அந்த இடத்துல காரை நிப்பாட்டி இந்த டேஷ் கேமை ஆன் பண்ணி விட்டுருவாரு. இந்த டேஷ் கேம் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணும். விக்டிம் என்னென்ன பண்றாங்க, எந்தெந்த நேரத்துல எங்கெங்க போறாங்கன்னு எல்லாத்தையுமே இந்த கில்லர் வாட்ச் பண்ணிருக்காரு. அதோட அந்த கார்ல இருந்து ஒரு ஹோட்டலுடைய சாவியை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன ஹோட்டல்னு அடுத்தது கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. லூசியோடைய வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்டான மைக் வராரு. ஆனா இப்ப மைக்க வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. இதோட நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு மைக் கிட்ட பேசும்பொழுதே சடனா போன் கால் பார்த்தா அந்த ஷெய்ன்ன்றவருடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து தான், என் ஹஸ்பண்ட் திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காரு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போன் பண்ணிருக்காங்க இவங்க. லூசியும் மைக் கிட்ட நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. ஏன்னா நம்ம லூசிக்கு ஆல்ரெடி விஷுவல்லாம் வந்திருக்கும், அந்த குட்டி பொண்ணு இறந்து போற மாதிரி. அந்த ஹஸ்பண்ட்காரன் ஆல்ரெடி குழந்தைய அடிச்சிருக்கான், இப்ப கொலையோ பண்ணிட்டு போறோம்னு பயத்துல இவங்க போறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் அசிஸ்டன்ட்டும் வந்து அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சாவியை யூஸ் பண்ணி அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே அது கில்லருடைய ரூம் தான். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ ஸ்டிக்கி நோட்ஸ். அந்த ஜோனான்ற பொண்ணு காணாம போயிருப்பாங்கல்ல, அந்த ஜோனாவை பத்தின இன்ஃபர்மேஷன், அதோட இப்ப லூசி வேகமா போய்கிட்டு இருக்காங்களே அந்த லேடியோடைய வீட்டுடைய போட்டோவும் அங்க இருக்கு. லூசி அங்க போற நேரத்துக்கெல்லாம் சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. போலீஸ்லாம் அங்க வந்திருக்காங்க. லூசியும் பயத்துல இருக்காங்க. அதோட அவங்களுக்கு வந்த விஷுவல் எல்லாம் யோசிக்கிறாங்க. ரத்தத்தோட இருக்கிற அந்த பொம்மை, இறந்து போன அந்த குட்டி பொண்ணு அப்படின்னு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே கதை பிரசன்ட் டைமுக்கு போகுது. இப்பதான் நம்ம லூசிய யாரு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. அந்த பர்சனோட பேரு கிடியன். பார்க்கவே ஆளு ஒரு மாதிரி இருக்காரு. அவரு லூசிய பார்த்து நீ இது வரைக்கும் அனுபவிச்சதுலயே எது ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கேட்க, லூசியும் எல்லாமுமே தான். உடனே அந்த கிடியனும் என்னை விட நீ ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்க, ஆனா என்ன இன்னும் அது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெளிவா புரியுது, இங்க பாஸ்ட்ல டிடெக்டிவ்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த கில்லர் வந்து இந்த கிடியன் தான். பாஸ்ட்ல இந்த கிடியனுடைய அந்த ஹோட்டல் ரூம்ல தான் நம்ம டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் உள்ள ஃபுல்லா தேடி பார்க்கும் பொழுது அங்க பெருசா ஆளு எழுதி வச்சிருக்காரு, வேர் இஸ் லூசி சேம்பர்ஸ் அப்படின்னு. ஏதோ ஒரு ரீசனுக்காக இவரு நம்ம லூசியை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. நம்ம லூசி வந்து அவங்களுக்கு கால் பண்ண அந்த லேடியோடைய வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம இல்யூஷனில் வந்த மாதிரியே அந்த குழந்தை இறந்து போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கும் ஒன்றும் ஆகலை, அந்த லேடிக்கும் ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலாக என்ன ஆகிருக்குன்னா அந்த லேடி வீட்டுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு போல, கதவை தட்டிருப்பாரு. பயந்து போய் இவங்க நம்ம லூசிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த ஹஸ்பண்ட் நார்மலாக பேச உடனே இவங்களும் கதவை திறந்து பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க. உடனே இவங்க போலீஸுக்கு கால் பண்ண போலீஸும் வந்திருப்பாங்க. நம்ம லூசியும் வந்து இந்த விஷயங்களை தான் பார்ப்பாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைம்ல வருது. அந்த இன்டர்ரோகேஷன் ரூம்ல நம்ம லூசி கிட்ட அந்த கிடியன்ன்றவரு அன்னைக்கு நைட்டு அங்க இருந்த மக்களோட மக்களா நானும் அங்கதான் இருந்தனே, நீயும் அங்க வந்திருந்த, உன்னையும் நான் பார்த்தேன்னு சொல்றாரு. கதை அகைன் பாஸ்டுக்கு போகுது. நடந்த விஷயங்களை லூசி பார்த்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. லூசியோடைய ஹஸ்பண்ட் மைக்கு வந்திருப்பாரு. அப்ப அந்த லேடி கால் பண்ணதுனாலதான் அவரை வீட்லயே இருக்க சொல்லிட்டு இவங்க இங்க வந்திருப்பாங்க. இப்ப திரும்ப வீட்டுக்கு போக அங்க மைக் இருக்காரு. எங்க லூசிக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த மைக்கு வந்து இவங்க பையனான ஐசக் கிட்ட பாசமா இருக்கணும் அப்படின்னு தான். ஆனா இந்த மைக்குக்கு ஐசக்னாவே சுத்தமா பிடிக்கல. அவனை குணப்படுத்தலாம் முடியாது, எங்கேயாவது சேர்த்து விட்டுருன்னு சொல்றாரு. உடனே லூசி கோவப்படுறாங்க. ஐசக் எழுந்துக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்ல கதவை திறந்து பார்த்தா அங்க அந்த ஐசக் நிக்கிறாரு. கார்டன்ல ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு அந்த பையன் சொல்ல உடனே வேகமா போய் பாக்குறாங்க. ஆனா அங்க யாரையும் காணோம். அடுத்த நாள் லூசி வந்து ஐசக்க கூட்டிட்டு ஒரு டாய்ஸ் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. ஐசக்கும் ப்ளூம் பர்டிஸ் அப்படின்ற ஒரு டாய் மட்டும் வேணும்னு சொல்ல
எங்க நம்ம லூசி கடுப்பாகிறாங்க. ஆனா இருந்தாலும் சரின்னு அதை வாங்கி கொடுத்து கார்ல திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் வர வழியில அந்த குட்டி பொண்ணு மெரிடித், அந்த பொண்ணுக்கு இவங்க டாட்டா காட்டிட்டே வீட்டுக்கு வராங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ஐசக் கிட்ட அவரு வாங்கின அந்த பூ மாதிரியான ப்ளூம் பட்டிஸ்ன்ற டாய்ஸை வச்சு விளையாட சொன்னா அந்த பையன் விளையாடவே மாட்டான். கடுப்பாகி ஐசக் நீ ரூமுக்கு போன அனுப்பிட்டு அந்த டாயை கொண்டு வந்து ஒரு டிரார்ல போடுறாங்க. பார்த்தா அதே மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கு. இந்த பையன் இந்த ஒரு டாயை மட்டும் தான் வாங்குறான் எப்பவுமே. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் அந்த கில்லருடைய ஹோட்டல் ரூம்ல இருந்து எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த லூசி சேம்பர்ஸ்னா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஊருக்குள்ள யார் யாரெல்லாம் லூசி சேம்பர்ஸ்னு பேர் வச்சிருக்காங்களோ அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம லூசி அவங்க பையன் ஐசக்க கூட்டிட்டு டாக்டர் பெனட் கிட்ட போயிட்டு அந்த டாய்ஸை பத்தின விஷயங்கள்லாம் சொல்ல அவங்களும் ஒரு எமோஷன் டெஸ்ட் பண்றாங்க. சோகமான முகம், சிரிக்கிற மாதிரியான முகத்தெல்லாம் அந்த பையன்கிட்ட காட்ட அந்த பையனுக்கு எல்லா எக்ஸ்பிரஷனும் தெரியுது. இதே மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பையனுக்கு தெரியல. சரி ஓகே, உங்க அம்மாவை எடுத்துக்கோ, உங்க அம்மா ஹாப்பியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க ஐசக்கும் சிப்ஸ்னு சொல்ல நம்ம லூசியும் சிரிக்கிறாங்க. நம்மள இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கானா அப்படின்னு. சரி ஓகே, உங்க அம்மாவை ரொம்ப சோகமாக்குற விஷயம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது அது நான் தான் அப்படின்னு ஐசக் சொன்ன உடனே லூசிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இதனாலேயே ஆஃபீஸ்க்கு வந்து இவங்களால ஒழுங்கா வேலை செய்ய முடியல. அதோட இவங்களுக்கு அந்த பொம்மையில ரத்த கரையாவும் அந்த குட்டி பொண்ணு இறந்த மாதிரியும் இல்யூஷன் வந்தது. ஆனா அங்க இறந்து போனது அந்த அப்பங்காரன் ஷேன் தான். இந்த விஷயங்கள் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கா. சரின்னு இவங்களுக்கு கால் பண்ண அந்த லேடியவே பார்க்க போறாங்க. அந்த லேடியும் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவர், வீட்டுக்குள்ளேயே விடாதீங்கன்னு நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அவரை வீட்டுக்குள்ள விடவே இல்லை. ஆனா பாருங்க இப்ப யாரோ அவரை கொன்னுட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதையும் நான் கேட்கற மாதிரி இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்ல லூசியும் அங்க இருந்து சோகமா வந்துடுறாங்க. அப்படி வெளியே வரும்போதுதான் யாரோ இவங்கள வாட்ச் பண்ற மாதிரியே லூசிக்கு தோணுது. ஆனா அங்க யாரையும் காணோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஐசக் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் மெரிடித் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட பேசுற மாதிரியே பண்றான். லூசியும் இங்க பாருடா அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல, உண்மையான மெரிடித் வந்து நம்ம பார்த்தோம்ல ஒரு பொண்ணு அங்கதான் அவங்க ஃபேமிலியோட இருக்கான்னு சொல்ல உடனே ஐசக்கும் இல்லம்மா மெரிடித் இங்கதான் இருக்கா, அதுவும் அவளோட ஃபேமிலி ஆட்களும் இங்கதான் நம்ம வீட்டுல தான் தங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல லூசிக்கு ஒரு மாதிரி ஆகுது. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. எங்க நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு இருக்கிற எல்லா ஆதாரங்களை வச்சும் பார்க்கும் பொழுது அந்த கில்லர் வந்து ஐசக் அப்படின்ற ஒரு நேம அதிக இடத்துல அவரு மென்ஷன் பண்ணி இருக்காரு. ஆனா வெறும் ஐசக்ன்ற பேரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி இருக்கிற ஃபுல் நேமான லூசி சேம்பர்ஸையே இவங்க தொடர்ந்து தேடலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா டிடெக்டிவ்க்கு தெரியல லூசி சேம்பர்ஸ் உடைய பையனோட பேரு தான் ஐசக் அப்படின்னு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம லூசி வந்து நேரா அந்த மெரிடித் அப்படின்ற பொண்ணுடைய வீட்டுக்கு போனா அங்க அந்த பொண்ணுடைய அம்மா தான் இருக்காங்களே. லூசியும் பேச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்பதான் புதுசா கொடுத்தன வந்திருக்கீங்கல்ல, ஆல்ரெடி உங்க ஹஸ்பண்டையும் உங்க பொண்ணையும் நான் பார்த்திருக்கேன், நானும் இதே ஏரியா தான் ஜஸ்ட் பேசலான்னு வந்தேன்னு சொல்ல அவங்களும் உள்ள வெல்கம் பண்ணி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லூசி ஆள் இல்லாத நேரமா பார்த்து அந்த மெரிடித்ன்ற பொண்ணுடைய ரூம்குள்ள போய் பார்த்தா ஒரு ஷாக்கு. நம்ம ஐசக் வாங்குவார்ல ஒரு பொம்மை, அந்த பொம்மையுடைய ஃபுல் செட் அங்க இருக்கு. இந்த ஃப்ளவரை அங்க மேல வச்ச உடனே ஃபுல்லா லைட்டு சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. சோ என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு லூசி புரிஞ்சுக்கிறாங்க. இங்க ஐசக் வந்து ஸ்கூல்ல இருக்க அங்க புள்ளி பசங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு ஐசக் உன்ன நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பையனும் அடிச்சுக்கிறான். எல்லாரும் சேர்ந்து இன்னும் பவர் ஆடின்னு சொல்ல பயங்கரமா அடிச்சுக்கிட்டு முகத்துல ரத்தமே வருது. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம லூசி வந்து ஒர்க்ல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி ஆபீஸ்ல இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு லூசியோடைய ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம லூசியை பத்தி விசாரிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்களும் டிடெக்டிவ் கிட்ட லூசியோடைய நம்பரு அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. லூசி வந்து ஐசக்க கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டு கதவு திறந்திருக்கு, உள்ள யாரோ இருக்காங்க. ஐசக்க காருக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு இவங்க மெதுவா உள்ள போய் பார்க்கும்பொழுது அங்க மைக் தான் இருக்காரு. லூசியும் ஐசக்க வீட்டுக்குள்ள கொண்டு வர நம்ம தனியா பேசணும்னு மைக் சொல்லும் பொழுது ஐசக் நீ ஒரு ரூம்ல போயிருன்னு அந்த பையனை அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மைக் வந்து அந்த பையனை எங்கேயாவது சேர்த்து விட்டுரு, நீயும் நானும் தனியா ஒரு நல்ல லைஃபை வாழலான்னு மண்டைய கழுவிக்கிட்டு இருக்காரு. ஆனா கடுப்பான லூசி பயங்கரமா திட்டி விடுறாங்க. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல அந்த மைக்குக்கு ரோஷம் வந்துருச்சு போல. ஆளு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம லூசியும் நீ எங்கேயோ போய் தொலை, ஆனா திரும்ப திருட்டுத்தனமா வீட்டு கதவை திறக்காத, ஒழுங்கா ஸ்பேர் கீயை கொடுன்னு கேட்க எது ஸ்பேர் கீயா, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, வீடு ஓப்பன்ல இருந்தது, உள்ள நீ தான் இருக்கியோன்னு நினைச்சு உள்ள வந்தேன் அப்படின்னு இந்த மைக் சொன்ன உடனேயுமே எங்க லூசி ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இந்த மைக் வர்றதுக்கு முன்னாடியே யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்ட்டு ஐயோ ஐசக் வர வீட்டுல தனியா இருக்கானுன்னு வேகமா வீட்டுக்குள்ள போக இந்த நேரத்துல டிடெக்டிவ் வந்துட்டு லூசியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கும்போது தான் லூசியோடைய பையன் தான் ஐசக் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா இவங்க லூசியோடைய வீட்டுக்கு போயாகணும். ஏன்னா அந்த கில்லரு டார்கெட் பண்ணது லூசியே கிடையாது, லூசியோடைய பையனை தான் அப்படின்னு இவங்களும் இங்க புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம லூசி வந்து
ஐசக்குடைய ரூம்ல போய் பார்த்தா ஐசக்க காணோம். ஸோ அந்த கில்லரு பக்காவா பிளான் போட்டு ஐசக்க கடத்திட்டாரு. இப்ப கதை வந்து அந்த மேரிடத்துன்ற பொண்ணுடைய அந்த ஃபேமிலிக்கு போகுது. அந்த பொண்ணுடைய ஃபேமிலி வந்து அவங்க இருந்த பழைய வீட்டை விட்டு காலி பண்ணி நம்ம லூசி இருக்கிற ஏரியாவுக்கு வராங்க. அப்படி அந்த வீட்டை காலி பண்ணும் பொழுது அந்த மேரிடத்தை வந்து ஒரே ஒரு டாயை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் அந்த பூ மாதிரி இருக்குமே அது. இங்க புது வீட்டுக்கு வந்துட்டு அவங்க டாயை செட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுது. எங்க மேரிடத்துடைய அப்பாவும் ஆட்டிக்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாரு. அவரோட வீட்டை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஏதோ சீக்ரெட் ரூம் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால ஒரு வாழை அவரு உடைச்சு எடுக்க பார்த்தா இன்னொரு இடத்துக்கு வந்த மாதிரியா அவருக்கு தெரியுது. சோ கதை திரும்ப நம்ம லூசி கிட்ட வருது. லூசியோடைய பையன் ஐசக் காணாம போயிட்டான். இவங்களும் ரோட்ல வந்து ஐசக்னு சொல்லி கத்துறாங்க. சோ டிடெக்டிவும் அந்த இடத்துக்கு வராரு. லூசிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 கொலை கேஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கிற ஒரு கில்லர் ஒருத்தன். நம்ம டிடெக்டிவ் ஸ்டார்டிங்ல ஒரு கொலை கேஸ்ல இருந்தார்ல, அதுல இறந்து போன ஒருத்தர். அவரோட பேர் வந்து ஸ்லேடு. அடுத்தது வீட்டு வாசல்ல இறந்து போனாரு ஷேன் ஒருத்தர். இப்படின்னு அவங்களுடைய போட்டோவெல்லாம் காட்டும் பொழுது அந்த ஷேன் யாருன்னு நம்ம லூசிக்கு தெரியும். ஆல்ரெடி வார்ன் பண்ணிலாம் அனுப்பியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்லேடுன்றவருடைய போட்டோவை பார்த்த உடனேயுமே அவரு தன்னைத்தானே கொன்னுகிட்ட மாதிரி இவங்களுக்கு இல்யூஷன் வர, அதுவும் முக்கியமா அந்த இல்யூஷன்ல வந்து ஒரு வயலின் வீட்டுல மாட்டி இருக்கிற மாதிரியும் ஒரு சேஃப் லாக்கருடைய பாஸ்வேர்டு தெரியற மாதிரியும் தண்ணியில யாரோ முக்கி இறந்து போன மாதிரியும் தெரியுது. அதோட டிடெக்டிவ் வந்து அந்த கில்லருடைய ஹோட்டல் ரூம்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்தோம். அதுல உங்க பையனோட பேரான ஐசக்க தான் அதிகமா எழுதி வச்சிருக்காரு. அதோட இந்த வாட்சையும் வரைஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்ல நம்ம லூசியும் இது என் பையனோட வாட்ச் தான்ட்டு வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. பார்த்தா அந்த வாட்ச் மிஸ் ஆகுது. இந்த நேரத்துல லூசியோட அம்மா வந்து அந்த கேர் ஹோம்ல இருக்காங்க. அவங்கள பாத்துக்க கேர் டேக்கரும் இருக்காங்க. டிவி ஆஃப்ல இருக்கு. ஆனா லூசியோட அம்மா வந்து பாரு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ குவிஸ் ப்ரோக்ராமுக்கான பதில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த கேர் டேக்கர் லேடியும் பாவம் ஆஃப் ஆகிற டிவியை பார்த்து என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்காங்களேன்னு போய் டிவியை ஆன் பண்ணா பாட்டி சொன்ன மாதிரியே ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் தான் போகுது. அவங்க சொன்ன பதில் தான் அங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. அந்த கேர் டேக்கர் லேடிக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. எங்க நம்ம டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அந்த கில்லரை தேடணும் அப்படின்னு அந்த கார் கிடைச்ச ஏரியாவை சுத்தி பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல நிறைய பழைய ஃப்ரிட்ஜஸா இருக்கு. இதெல்லாம் கில்லர் தான் போட்டிருக்கணும். அதுல ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஈ முக்கிதா. அதனால இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள இறந்து போன ஒரு டாக் இருக்கு. நைட் டைம் ஆகுது. நம்ம லூசி தூங்கலான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப ஆட்டிக்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க மேல ஏறி போய் பார்த்தா அந்த ஆட்டிக்ல ஏதோ ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சு போக லூசிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வீட்டுல ஏதோ ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது. கரெக்டா இதே நேரத்துல தான் லூசியோட அம்மா இருக்காங்களா, அவங்க இருந்த அந்த இடத்துல இருந்து அந்த கோல்டன் பின்னு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இங்க நம்ம லூசிக்கு தூக்கம் வரல. சோ அப்படியே வெளியே வந்து டிடெக்டிவ்க்கு கால் பண்றாங்க. அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வர இல்யூஷனை பத்தி. பட் ஆனா இவரு நம்மள பைத்தியம் நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு இந்த பேயி தேஜாவு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேட்க அவரும் இல்லன்னு சொல்றாரா. இதுக்கு மேல இந்த ஆளுகிட்ட சொல்றதே வேஸ்ட் அப்படின்னு அந்த இல்யூஷனை பத்தி எல்லாம் பேசாம கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் இவங்களுக்கு வந்ததுல அந்த இல்யூஷன் இறந்து போன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லேடுன்றவருடைய வீட்டில் ஒரு வயலின் இருக்கிற மாதிரியும் புக் ஷெல்ஃபுக்கு நடுவில் ஒரு சேஃப் அதோடைய பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரியும் வந்துச்சுல. இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா இறந்து போன அந்த ஸ்லேடுன்றவருடைய வீட்டுக்கே போறாங்க. அங்க இறந்து போனவருடைய ஒய்ஃப் இருக்காங்க. நம்ம லூசியும் இறந்து போன அந்த பர்சனை தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு அப்படின்னு நைஸா போய் பார்க்கும்போது தான் இவங்களோட இல்யூஷன்ல வந்த மாதிரியே ஒரு வயலின் ஒன்று அங்க இருக்கு. அதோட புக் ஷெல்ஃபுக்கு நடுவில் சேஃபும் இருக்கு. இவங்க அந்த பாஸ்வேர்டையும் போடுறாங்க. ஓப்பனும் ஆகுது. அப்படின்னா நமக்கு வர இல்யூஷன் உண்மைதான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த சேஃப்குள்ள இருந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற கேபினுடைய டாக்குமெண்ட்டையும் ஒரு சாவியையும் இவங்க பாக்குறாங்க. சோ உடனே இந்த விஷயத்த டிடெக்டிவ் கிட்ட சொல்ல அவரு வந்து கத்துறாரு, மேடம் விசாரிக்கிறது எங்க வேலை, நீங்களாம் ஏன் இதெல்லாம் பண்றீங்க, சரி நான் அந்த கேபினுக்கு போய் செக் பண்றேன் அப்படின்னு டிடெக்டிவ் அங்க இருந்து கிளம்புறாரு. பின்னாடியே நம்ம லூசியும் வரலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனா லூசிக்கு ஒரு போன் கால் அந்த கேர் டேக்கர் கிட்ட இருந்து, மேடம் உங்க அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம லூசிக்கு தெரியும் அம்மா எங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு. சோ அதனால நேரா ஒரு பிக்னிக் மாதிரியான ஒரு இடத்துல தான் அம்மா இருக்காங்க. நேரா இங்க தான் வருவாங்க போல, காணாம போயிட்டா. லூசி அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த கேபினுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்களே. இங்க ஆல்ரெடி அந்த கேபினுக்கு நம்ம டிடெக்டிவும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க. அவங்க வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே நம்ம லூசியும் வந்து என்னாச்சு என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க, உங்க பையன் இல்ல ஆனா உங்க பையனுடைய வாட்ச் எங்க தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம லூசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இடத்துக்கு அம்மாவையும் தானே கூட்டிட்டு வந்திருப்பாங்க லூசி. அந்த அம்மா காரை விட்டு இறங்கி நேரா காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது தெரியாம லூசியும் டிடெக்டிவும் அந்த கேபின்குள்ளேயே தான்
இருக்காங்க. இந்த கேபின்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இறந்து போன அந்த ஸ்லேடுன்றவரு தன்னைத்தானே தான் கொன்னுகிட்டாரு. ஏன்னா அவரு ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்லயே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதை திறக்க சாவி வேணும். நல்ல வேலையா அந்த இறந்து போன ஸ்லேடோடைய லாக்கர்ல இருந்து ஒரு சாவி எடுத்திருப்பாங்கல்ல, அது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ திறந்து உள்ள போய் பார்க்கும்பொழுது தான் குழந்தைகளை அடைச்சு வைக்கிற மாதிரியான ஒரு இடம். அப்படின்னா இறந்து போன ஸ்லேடுன்றவரு ரொம்பவே ஒரு மோசமான ஆளு. குழந்தைகள் எல்லாம் அபியூஸ் பண்ணிருக்காரு அவரு இங்க. இந்த நேரத்துல வெளியே அந்த லூசியோடைய அம்மா வந்து காட்டுக்குள்ள நடந்து போறாங்கல்ல, நேரா போய் பார்த்தா ஐசக்கா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ இங்க தான் இருக்கியா, வா அப்படின்னு சொல்லி திரும்ப ஐசக்கா கூட்டிட்டு வராங்க. இங்க லூசியும் அம்மாவும் காணோம் அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பார்த்தா லூசியோடைய அம்மா ஐசக்கை கூட்டிட்டு வராங்க. லூசிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓடி போய் அவங்க பையனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த கிடியன் இருக்காருல்ல, ஆக்சுவலா அவரு தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம லூசியை இவர் பிடிச்சி விசாரிக்கிற மாதிரி நமக்கு காட்டினாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கிடியன் தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம டிடெக்டிவ் அவர் முகத்துல அடிபட்டிருக்கு. அவரும் லூசியும் தான் இந்த கிடியனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்த ஐசக்க நீ தானே கடத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப ஐசக்கே வீட்டுல கிடையாது. நேரா உள்ள போனேன். அவனோட வாட்சை நான் எடுத்தேன். திடீர்னு பார்த்தா லூசியோடைய ஹஸ்பண்ட் மைக்க வந்தான். சரின்னு நான் அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது இவரு அந்த ஐசக்க கடத்தவே இல்லை. அகைன் கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அந்த மேரிடித்ன்ற பொண்ணுடைய வீட்டுல திடீர்னு அந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு. மேரிடித்துடைய அம்மாவும் அப்பாவும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த மேரிடித்துடைய பெட்ரூம்ல நம்ம ஐசக் இருக்காரு. ஸோ ஐசக் கிடைச்சிட்டாரு. ஐசக்கை நம்ம டிடெக்டிவ் விசாரிக்கும் பொழுது தான் யாரோ ஒரு ஆளு ஐசக்கோட ரூமுக்கு வந்து இது உன்னோட ரூம் இல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். ஒரு கருப்பு கலர் கார்ல அவங்க போனாங்களாம். காட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீ இங்கே இரு, உன்னோட அம்மா லூசி உன்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிட்டாராம். டிடெக்டிவும் அந்த பர்சன் பார்க்க எப்படி இருப்பாருன்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அந்த பையனும் நம்ம டிடெக்டிவே கையை காமிக்க இவருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஆபீஸ்க்கு வந்து ஐசக்கு இவரை கையை காட்டின அந்த வீடியோவையே திரும்ப திரும்ப இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட அவருடைய பார்ட்னரும் வந்து அவ்வளவுதான் இந்த கேஸ்ல இருந்து நம்மள தூக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம எவிடன்ஸா ஒழுங்கா சப்மிட் பண்ண மாட்டோமா, வேற ஆளுங்க தான் இந்த கேஸை பார்க்க போறாங்க. இருந்தாலும் டிடெக்டிவும் அவருடைய பார்ட்னரும் சீக்கிரட்டா இந்த கேஸை விசாரிக்க தான் போறாங்களே. ஏன்னா ஐசக் போன அந்த கருப்பு கலர் காரு ஒரு சிசிடிவி கேமரால மாட்டிக்கிச்சு. அதை வச்சுதான் இவங்க அடுத்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போறாங்க. எங்க லூசி வந்து ஒர்க்குக்கு போறாங்க. இவங்க சோஷியல் ஒர்க்கர் தானே. எய்டன் அப்படின்ற ஒரு பையனை வந்து காணோம். அதனால அந்த பையனுடைய அம்மாவான கேட் அப்படின்ற ஒரு லேடியை பார்க்க போறாங்க. ஆனா அந்த லேடி வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க போல. அவங்க பையன் காணாம போனதை பத்தி கூட கவலையே இல்ல. ஆனா நம்ம லூசி தான் வந்து ப்ளீஸ் உங்க பையன் எங்க போயிருக்கான் தெளிவா ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் தெரியல அந்த பையன் மியா அப்படின்னு ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம லூசி வந்து அந்த கேட்ன்ற லேடியோடைய வீட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது உடஞ்சி போன பலூன் இருக்கு. அதை இவங்க டச் பண்ண உடனேயுமே சில விஷுவல்ஸ் எல்லாம் வருது. அந்த எய்டன்ன்ற பையன் இறந்து போற மாதிரி யாரோ கொல்ற மாதிரி தெரியுது. அதோட அங்க குப்பை தொட்டில ஹீலியம் கேஸ் இருக்கிற டபாலாம் இருக்கு. அதை வந்து இந்த கேட்ன்ற லேடி போதைக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதை நம்ம லூசி பார்த்த உடனேயுமே அந்த கேட்டு வந்து இங்க பாருங்க என் பையன் எய்டனை தேடி வந்தீங்க, எதுக்கு தேவையில்லாம அதை பாக்குறீங்க அப்படின்னு லூசி கூட சண்டை போட திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. லூசி வந்து அப்படியே பக்காவா அந்த லேடியை அடிச்சு படுக்க போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு எந்த ஒரு ஃபைட்டும் தெரியாது. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா அதை எப்படி பண்ணாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம டிடெக்டிவ் இருக்காருல்ல, அவரு லூசியை பார்க்க வராரு. உங்க பையனை இன்டர்வியூ எடுத்தோம்ல, அந்த ஃபுட்டேஜ் தான் இதுல இருக்குன்னு அந்த ஃபுட்டேஜ் தான் கொடுக்குறாரு. அதோட இவர் மனசுல இருந்த ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. உங்களுக்கு எப்படி சில விஷயங்கள்லாம் தெரியும்? அந்த கேபின்ல ஒரு ரகசியமான டோர் இருந்தது, லாக்கருடைய பாஸ்வேர்டு, இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்கும் பொழுது அது எனக்கே தெரியல. ஆனா வந்து ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரின்னு டிடெக்டிவ் அங்க இருந்து கிளம்பலான்னு பொழுது நம்ம லூசியும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்க எய்டன் அப்படின்ற ஒரு பையனை காணோம், அவங்க அம்மா வந்து மியா அப்படின்ற ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் அந்த பையன் இருப்பான்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த மியாவை கண்டுபிடிச்சு எய்டன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களான்னு கேட்கும் பொழுது அவரும் ஓகேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள லூசியோடைய பையனான ஐசக் வந்துட்டு சாப்பிடுறதுக்காக பிளேட் எல்லாம் டைனிங் டேபிள்ல வைக்கும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ள அந்த மேரிடித்ன்ற பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பையன் கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த பையனை பார்க்கவே இல்லை. சோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு போக போக தான் நமக்கு புரிய வரும். இங்க நம்ம டிடெக்டிவும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் அந்த மியான்ற பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்க கூட அந்த எய்டன்ன்ற பையன் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா சில ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் மோசமானவங்க போல. இந்த மியா மாட்டிக்கிட்டு இருக்கா அவங்க கிட்ட. சோ கரெக்டான
சரியான நேரம் பார்த்து தான் மியாவை காப்பாத்தணும்ட்டு வெளியே வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த மியான்ற பொண்ண ஒருத்தர் அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பார்ட்னருக்கு கோவம் வந்து உள்ள போயிட்டு அவரை செம்ம அடி அடிக்க, ஆனா அங்க இன்னும் சில பேர் இருக்காங்க, கையில கத்திலாம் வச்சிருக்காங்க. பார்ட்னரை காலி பண்ணிருப்பாங்க. நல்ல வேலையா டிடெக்டிவும் உள்ள வந்து 2 பேருமே சேர்ந்து அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் புடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. மியாவையும் காப்பாத்துறாங்க. அடுத்த நாள் ஆகுது. லூசி வந்து காப்பாத்தப்பட்ட அந்த மியா கிட்ட போயிட்டு எய்டனை பத்தி விசாரிக்கும் போதுதான் எய்டன் ஒரு கேங்க கூட ஒரு இடத்துல இருப்பான் அப்படின்னு அந்த லொகேஷனை கொடுக்குறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு அந்த கில்லருடைய ஹோட்டல் ரூம்ல நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்தார்ல, அதுல ஒண்ணுத்துல நோட் பண்றாரு எய்டன் அப்படின்ற அந்த பர்சனுடைய நேமும் இருக்கு. சோ கில்லர் அந்த எய்டனையும் தேடிக்கிட்டு இருக்கான். சோ அதனாலேயே லூசி கூடவே நம்ம டிடெக்டிவும் அந்த எய்டனை தேடலான்ட்டு மியா சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. நம்ம லூசி மட்டும் தான் உள்ள போறாங்க. பார்த்தா அங்க எய்டன் இருக்காரு. சோ எய்டன் கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்கு போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு கார் வருது. அது கில்லரோட கார் தான். ஆனா லூசி அங்க இருக்கிறதுனால அந்த காரு வேகமா அங்க இருந்து போயிடுது. நல்ல வேளையா அங்க டிடெக்டிவும் வந்ததுனால அவர் அந்த கில்லருடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த கில்லரோட காரும் ஸ்டாப் ஆகுது. அதுல இருந்து வெளியே நம்ம கிடியன் தான் வராரு. கையில ஒரு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு, இங்க பாரு, இது வரைக்கும் உன்னை நான் கொன்னது இல்ல, கொல்ல வச்சிராத, எல்லாமே சரியா போகணும்னா அந்த எய்டன் சாகணும். லூசி மட்டும் அங்க வரல அப்படின்னா நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்க மாட்ட, எல்லாத்தையும் நான் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற டிடெக்டிவ்க்கு ஒன்னும் புரியல. கரெக்டா இந்த நேரத்துல தான் ஒரு லைட் கம்பம் குறுக்க விழுந்துருது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம கிடியன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப கதை வந்து பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம டிடெக்டிவும் லூசியும் கிடியனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ என்ன பார்த்து இது வரைக்கும் நான் உன்னை கொல்லல, ஆனா கொல்ல வச்சிராதுன்னு சொன்னேன். அது என்ன இது வரைக்கும் என்ன கொல்லல? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இதோ இருக்கால லூசி, இவ்வளவு ஒரு டிடெக்டிவ் தான் தெரியுமா, ஆனா இப்போ சோஷியல் ஒர்க்கர் இப்படின்னு கிடியன் பேச யாருக்கும் ஒன்னும் புரியல. இப்ப கதை அகைன் பாஸ்டுக்கு வருது. நம்ம லூசி வந்து அந்த எய்டனை காப்பாத்திட்டாங்க. ஏன்னா அந்த கில்லரான கிடியன் வந்து எய்டனை கொல்றதுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனா அங்க லூசியும் டிடெக்டிவும் இருந்ததுனால தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்ப அந்த எய்டனை போதைப்பொருள் கும்பலை சேர்ந்த ஒருத்தர் மீட் பண்ணி ஒரு டிடெக்டிவோடைய பார்ட்னர் ஒருத்தன் தேவையில்லாம உள்ள வந்து நம்ம ஆளுங்களை பிடிச்சது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சொதப்பிட்டான். அதனால நீ அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி எய்டன் கிட்ட நம்ம டிடெக்டிவோடைய அசிஸ்டன்ட் இருக்காருல பார்ட்னர், அவரை கொல்றதுக்கு எய்டனை ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அந்த எய்டனும் வந்து பார்ட்னரை கொன்னுறாரு போல. வீட்லயே அந்த பார்ட்னரும் அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் வந்து பார்த்து அவ்வளோதான் உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு கொலை பண்ணது எய்டன் தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. எங்க அந்த ஐசக்ன்ற பையன் வந்து அவனுடைய பாட்டியான நம்ம லூசியுடைய அம்மாவை பார்க்க இவதான் நமக்கும் புரிய வருது ஐசக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. சில விஷுவல்ஸ் எல்லாம் அந்த பையன் பார்க்கறான்ல, அதே மாதிரி தான் இந்த பாட்டியும் பார்க்கறாங்களே. அதுல ஒண்ணுதான் டிவி ஆன்ல இருந்தா என்ன ப்ரோக்ராம் ஓடுமோ அதை ஆஃப்ல இருக்கும் பொழுதே இந்த பாட்டியால பார்க்க முடிஞ்சது. அதோட அந்த கோல்டு பின் இருக்குல்ல, அதை ஐசக் கிட்ட கொடுக்கறாங்க. இதை கையில வச்சுக்கிட்டனா அப்ப நீ பாக்குறது எல்லாமே உண்மையானதா தான் இருக்கும்னு சொல்லி கொடுக்கறாங்க. அப்புறம் லூசி வந்து ஐசக்க கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அகைன் திரும்பவும் அந்த மெரிடெத்ன்ற பொண்ணு குறுக்க ஓடி போறாங்க. கடுப்பான நம்ம லூசி நேரா நம்ம மெரிடெத்துடைய வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்க பொண்ணு வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கா போல, கொஞ்சம் விட்டு இருந்தா நான் கார்லயே ஏத்திருப்பேன் தெரியுமா. ஆனா மெரிடெத்துடைய அம்மா வந்து என்ன சொல்றீங்க, என் பொண்ணு வீட்டுல தானே இருக்கா அப்படின்னு மெரிடெத்த உள்ள இருந்து கூப்பிடுறாங்க. பார்த்தா வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அந்த பொண்ணு. அப்ப நம்ம பார்த்தது யாரு அப்படின்னு லூசிக்கு எதுவும் புரியல. ஐம் சாரி, நான் வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன் போல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வந்துடுறாங்க. நேரா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம டிடெக்டிவ் இருக்காரு. இந்த மாதிரி அவரோட பார்ட்னர் இறந்து போன விஷயத்தையும் கொன்னது எய்டன் தான்றதையும் சொல்ல எங்க நம்ம லூசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க பார்ட்னர் இறந்து போனதுக்கு காரணம் நான் தான், ஏன்னா என்னாலதான் தேவையில்லாம நீங்க எய்டனை தேடி போய் இந்த ப்ராப்ளம்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது டிடெக்டிவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாரு. நைட்டு தூங்கும் பொழுது நம்ம லூசிக்கு ஒரு கனவு வருது. அவங்க ரொம்ப வயசான ஆளா இருக்காங்க. ஜெயில இருக்கிற அந்த கில்லரை பார்க்க போறாங்க. கிடியன் அப்படின்னு அவருடைய பேரையும் சொல்றாங்க இவங்க. டக்குன்னு 3:33க்கு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்களா. கிடியன் அப்படின்ற பேர் இவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. உடனே இன்டர்நெட்ல தேடும் பொழுது அந்த பேர்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவை கொன்னுட்டு ஓடி போயிட்டானா. அந்த பையன் எங்க இருக்கானே தெரியல. கண்டிப்பா இதுதான் அந்த கில்லரா இருக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்த உடனே டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. அடுத்த நாள் இவங்க ஒரு பர்சனை பார்க்க போறாங்க. அந்த கிடியன்ன்ற பையன் அப்பாவையே கொன்னுட்டு ஓடி போயிட்டான்ல, அந்த பையனுடைய பிரதரை கண்டுபிடிச்சு இவங்க போறாங்க. அப்படி கார் ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது நம்ம லூசிக்கு யாரு கூடவோ மேரேஜ் ஆகிற மாதிரியும் கையில வெட்டிங் ரிங்லாம் வர மாதிரி தெரியுது இவங்களுக்கு. அவர் அந்த பிரதரை போய் மீட் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து கிடியன் எங்க இருக்காருன்ற விஷயம்லாம் தெரியாது. ஆனா அடிக்கடி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை காமிக்க நம்ம லூசியும் டிடெக்டிவும் அந்த மெசேஜை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ட்ரெயின் ஹாரன் சவுண்டு கேக்குது. மெசேஜ் வந்தது கரெக்டா 1:23க்கு. அந்த
நேரத்துல ட்ரெயின் சிட்டிக்குள்ள எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகிருக்குன்னு அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணாலே இந்த கிடியன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு லூசி ஐடியாவை சொல்ல, பரவாயில்லையே ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கிறியே அப்படின்னு நம்ம டிடெக்டிவும் பாராட்டுறாரு. ஸோ அப்புறம் அந்த கிடியனுடைய லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிடெக்டிவ் மட்டும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம லூசி கிட்டயும் சொல்றாரு. ஆனா லூசியை வர வேணான்னு சொல்லியும் லூசி கேட்காம அவங்களும் பின்னாடியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிடெக்டிவ் அந்த லொகேஷனுக்கு போறாரு. போய் பார்த்தா அந்த கிடியன் வந்து ஆல்ரெடி ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்காரு போல. ஸோ டிடெக்டிவும் நீ சீக்கிரமா இங்க இருந்து போ அப்படின்னு அந்த பர்சனை தப்பிக்க வைக்க, ஆனா அந்த பர்சனை கிடியன் ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டு டிடெக்டிவையும் பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. அவனை ரிலீஸ் பண்ணி விடுறியே, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் ஒரு சீரியல் கில்லரு அப்படின்னு சொல்லி அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு போகலான்னும் பொழுது தூரத்துல இருந்து ஒரு காரு நம்ம லூசி தான் வேகமா வந்து மோதுறாங்க. அவ்வளவுதான் கிடியன் மயங்கிடுறாரு. ஸோ அவ்வளவுதான் போலீஸ்க்கு கால் பண்ணி கிடியனும் மாட்டிக்கிறாரு. ஸோ அதனால லூசியும் நிம்மதியா அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி அந்த கில்லரான கிடியன் யாருக்கிட்டையும் பேச மாட்டானா, உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்றான். ஸோ அதனால நீ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம லூசியும் வராங்க. ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ லூசிக்கு அடிப்பட்ட காயம் எல்லாமே கார்ல வேகமா மோதுனாங்கல்ல, அதுல பட்ட காயம் தான். டிடெக்டிவ்க்கு இருந்த காயம் வந்துட்டு இந்த கிடியன் அடிச்சது. ஸோ இவங்க கிடியனை விசாரிக்க கிடியனும் சம்பந்தமே இல்லாம என்னென்னத்தையோ வளர ஆரம்பிக்கிறாரு. இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கிடியன் கிட்ட இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்கும் பொழுது அவரும் இப்பதான் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அப்பா அம்மாவுக்கு கிடியன் பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா கிடியனுக்கு ஒரு பிரதரும் பிறக்க ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபேமிலியா அவங்க வாழ்றாங்க. ஆனா என்ன, கிடியனுடைய அப்பா வந்து கொஞ்சம் ரகடான ஆளு. கிடியனை ரொம்பவே அடிப்பாரு. அதனாலேயே கிடியனுக்கு பிடிக்காது. அப்பதான் ஒரு நாள் கிடியனுடைய அம்மா வந்து சீட் பண்ணிடுறாங்க. அதனால அப்பா கடுப்பாகி கிடியனுடைய அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம பசங்களையும் கொல்லணும், நம்மளும் இறந்து போகணும்னு கார்ல ஒரு மலைக்கு மேல இருந்து கிடியனு பிரதரு இவருன்னு காரோட அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுறாரு. அவ்வளவுதான் கிடியன் இறந்து போறாரு. ஆனா திரும்பவும் இன்னொரு ஒரு டைம் லைன் உருவாகி கிடியன் பிறக்கிறாரு. போன டைம் லைன்ல நடந்த விஷயங்கள்லாம் கிடியனுக்கு ஞாபகம் இருக்கு. அகைன் இப்பவும் அதே மாதிரி நடக்குது. அம்மா சீட் பண்றாங்க. அப்பா வந்து கிடியனு பிரதர்னு அதே மாதிரி கார்ல கொண்டு போய் சாகடிக்கிறாரு. ஸோ இப்படியே பல டைம் லைனா இந்த விஷயம் தொடர்ந்து நடக்க ஒரு டைம் லைன்ல கிடியன் வந்து இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பாவையே கொலை பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்து அவருடைய லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிடியன் வந்து ஒரு டைம் லைன்ல இறந்து போயிட்டாருன்னா திரும்ப புது டைம் லைன் ஒன்று உருவாகும். அகைன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவரோட லைஃபை வாழ்வாரு. அகைன் அவங்க அப்பாவை கொன்னு தொடர்ந்து வாழ்வாரு. ஸோ அப்பதான் கிடியனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ரொம்ப கொடூரமான கொலைகாரங்க இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி இவங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால ஒரு டைம் லைன்ல வந்து என்னென்ன கொலைகள் நடக்குது, யார் அதை பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் லைன்ல அவர் இறந்த உடனேயுமே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பிறப்பார்ல, அப்படி பிறந்து வரும் பொழுது அந்த கொலைகாரங்களையா கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இவர் முதல்ல ஒரு பர்சனை கொன்னு இருப்பார்ல, அந்த பர்சனோட கேபின்ல கூட சீக்ரெட் ரூம்லாம் இருந்திருக்குமே. ஆக்சுவலா அந்த பர்சன் குழந்தைகளை அபியூஸ் பண்ற ஒரு ஆளு. அதனாலதான் கிடியன் கொன்னு இருக்காரு. அப்புறம் ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் ஷேனு, அவரை வாசல்லே கொன்னு இருப்பாரு. ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட உள்ள விட்டு இருந்தா அவரு உள்ள வந்த உடனேயுமே ஒய்ஃப் பசங்கன்னு எல்லாரையும் கொன்னு இருப்பாராம். கிடியன் வந்து தப்பு பண்ற ஆளுங்களையா பார்த்து கொல்றாரு. அப்படிதான் அந்த ஏடன்ன்ற பையனையும் காலி பண்ண ட்ரை பண்ணாரு. மத்த டைம் லைன்ல கொன்னு இருப்பாரு. ஆனா இந்த டைம் லைன்ல நம்ம லூசி உள்ள புகுந்து கொலை பண்ண விடாம தடுத்துட்டாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த டிடெக்டிவையும் சொன்னா கேளுங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, அந்த ஏடன் சாகணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான ரீசன் தான். அதோட இதுக்கு முன்னாடி எந்த டைம் லைன்லயும் இவர் வந்து டிடெக்டிவை கொல்லவே இல்லை. அதனாலதான் நான் இது வரைக்கும் உன்னை கொல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அதோட இந்த கிடியன் வந்து ஜோனா அப்படின்ற ஒரு பொண்ணையும் கடத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஸ்டார்டிங்ல டிடெக்டிவ் பண்ணிருப்பாருல. ஆக்சுவலா அந்த பொண்ணை இவர் கடத்தலாம் இல்ல, அந்த ஜோனான்ற பொண்ணுடைய பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை கொன்னுடுவாங்களாம். அந்த விஷயத்துல இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தி இப்போ என்ன மாதிரியே சக்தி உள்ள எவலின்ன்ற ஒரு பொண்ணு தான் இந்த குழந்தைய வளர்க்கறான்னு சொல்றாங்க. அந்த எவலின்ன்ற பொண்ணும் குட்டி பொண்ணா இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து கிடியன் மாதிரியே இறந்து போயிட்டாங்கன்னா திரும்ப வேற ஒரு டைம் லைன்ல எல்லா ஞாபகங்களோட இருக்காங்க. ரோட் ட்ரிப் போகும்பொழுது ஆக்சிடென்ட்ல அவங்க குடும்பமே இறந்து போயிடும். அதனால ஒவ்வொரு டைம் லைன்லயும் கரெக்டா அந்த ரோட் ட்ரிப்புக்கு முன்னாடி டயரை பஞ்சர் போட்டுருவாங்க இவங்க. இதனால ரோட் ட்ரிப்பே கேன்சல் ஆகும். இவங்களும் உயிரோட இருப்பாங்க. அந்த எவலின் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட ஜோனான்ற பொண்ணை இவரு கொடுத்திருக்காரு. அதோட லூசிக்கு வர அந்த இலூஷன் தேஜாவு எல்லாமே இதுக்கு முன்னாடி டைம் லைன்ல நடந்த விஷயங்கள் தான் அப்படின்றதையும் இவரு சொல்றாரு. அதுவும் ஒரு டைம் லைன்ல நான் வந்து ஜெயிலேயே ரொம்ப வருஷங்கள் இருந்தேன், நீயும் வயசான ஆளா என்னை பார்க்க வந்த, உன் அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த விஷயமே நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட புலம்பன. அதனால அடுத்த டைம் லைன்ல உன் அம்மாவை காப்பாத்தினதே நான் தான். அந்த கன்னை ஒர்க் பண்ணாத
மாதிரி மாத்தி விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் கேட்குற லூசியும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட லூசியோடைய அம்மா வந்து ஒரு கோல்டன் பின் வச்சிருப்பாங்கல்ல, ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா அந்த டைம்ல இந்த கிடியன் வந்து லூசியோடைய அம்மாவை காப்பாற்ற வரும் பொழுது அவருடைய கோர்ட்ல இருந்த பட்டன் தான் அது கோல்டு பின்னு. ஸோ கிடியன் சொல்கிறத இவங்க நம்புறாங்க. ஆனால் என்னோட பையன் ஐசக் ஏன் வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லி கேட்க அவ தான் கிடியனும் ஐசக் ஒரு அனாமலி, அவன் இந்த டைம் லைனில் உருவாகி இருக்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் போன டைம் லைனில் உனக்கு குழந்தையே இல்லை, உனக்கு போன டைம் லைனில் நடந்ததுலாம் தேஜாவூவா வரும். எனக்கு நான் இறந்து போயிட்டேன்னா ஒரு புது டைம் லைனில் திரும்பவும் இந்த லைஃபை வாழ்வேன், எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனால் உன்னோட பையன் ஐசக்னால இந்த டைம் லைன்ல இருந்து ஆல்ரெடி வேற டைம் லைனுக்கு ஜம்ப் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா வேற டைம் லைனுக்கு டைம் டிராவலே பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் அந்த ஐசக் வந்து வீட்டில் இருக்காரு. அவரை வந்து நம்ம லூசியோடைய ஹஸ்பண்டான மைக்கை தான் பார்த்துக்கிறாரு. மைக்குக்கு இந்த பையனாவே பிடிக்காது. நல்லா போய்கிட்டு இருந்த லைஃப்பில் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ப்ராப்ளம் அப்படின்னு அந்த பையனோட தலையில் அப்படியே பியரெல்லாம் ஊற்றி விட்டுறாரு. அந்த பையன் நேராக வீட்டுக்கு போயிட்டு ஹீட்டர் ஒன்று இருக்கு, அதில் அந்த பியரில் நனைஞ்ச ட்ரெஸ்ஸை தூக்கி போட அவ்வளோதான் நெருப்பு பற்றிக்க ஆரம்பிக்குது. இங்கே கிடியன் கிட்ட விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவரை ஜெயிலுக்கு கொண்டு போக போகிறாங்க. நம்ம லூசியும் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அங்கே நெருப்பு எரியுது. வெளியே தான் மைக் இருக்காரு. அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது தெரியல, திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, உள்ளதான் உன் பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அப்படியே கடுப்பாகிறாங்க. நேரா உள்ள ஓடி வந்துடுறாங்க ஐசக்கா காப்பாத்த. எங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கல்ல கிடியன், அவரு வந்து போலீஸ் ஆளுங்களெல்லாம் காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த விஷயத்த டிடெக்டிவும் பாக்குறாரு, எப்படி திரும்ப அந்த கிடியனை பிடிக்கிறதுன்னு குழம்பி போறாங்க. எங்க நம்ம லூசி வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போய் ஐசக்கை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. நெருப்பு ரொம்ப பரவிடுச்சு, லூசியாலேயே முடியல, கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் இதுக்கு முந்தான டைம் லைன், அந்த டைம் லைன்ல ஒரு சீன் நமக்கு தெரிய வருது. லூசி போன டைம் லைன்ல ஒரு டிடெக்டிவா இருந்திருக்காங்க. அந்த டைம் லைன்ல சேம் இதே ஹவுஸுக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். ஆனா அந்த டைம் லைன்ல வந்து இது இவங்களுடைய வீடு கிடையாது. லூசி வந்து டிடெக்டிவா இருக்கிற அந்த டைம் லைன்ல இந்த வீட்டுல வாழ்ந்தது யாருன்னா அந்த மேரிடெத்ன்ற பொண்ணும் அவங்களுடைய ஃபேமிலியும் தான். ஸோ இந்த டைம் லைன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஆனா அதுல பாதிக்கப்பட்டது மேரிடெத்துடைய ஃபேமிலி தான். ஸோ லூசியோடைய அம்மா இறந்து போய் லூசி வந்து டிடெக்டிவா மாறுவாங்க, அது ஒரு டைம் லைனு. லூசியோடைய அம்மா இறந்து போகாம நம்ம கிடியன் வந்து காப்பாத்திடுவாரு. இதனால லூசி வந்து சோஷியல் ஒர்க்கரா மாறுவாங்க, இது இன்னொரு டைம் லைனு. இந்த டைம் லைனை தான் இந்த சீரிஸ் முழுக்க நம்ம பார்த்தோம். ஸோ லூசி வந்து சோஷியல் ஒர்க்கரா இருக்கிற அந்த டைம் லைன்ல தான் ஒரு அனாமலி, அதாவது நம்ம ஐசக் பிறந்திருக்காரு. அந்த ஐசக்னால ஒரு டைம் லைன்ல இருந்து இன்னொரு டைம் லைனை பார்க்க முடியும், ஜம்ப் கூட பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஐசக் கண்ணுக்கு வந்து அவங்க வீட்லயே மேரிடெத் அப்படின்னு ஒரு பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் வாழ்றாங்கன்னு சொல்லியிருப்பார்ல, ஏன்னா அது போன டைம் லைன்ல நடந்த விஷயம், அதுதான் அந்த பையன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படின்னு எல்லா விஷயங்களையும் நமக்கு புரிய வச்சு இந்த இடத்துலயே இந்த சீசன் 1 முடியுது. ஸோ உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான சீரீஸ். இதுக்கு சீசன் 2வும் இருக்கு, அதையும் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.